ஒரு 20-26 வருஷம் முன்னே வந்து ஒரு படம் வந்துச்சு தீபாவளிக்கு. ஓகே, வந்தோடனே அந்த படம் பார்த்துட்டு எல்லாருமே ஒரு மிக்ஸ்டு கன்ஃபியூஷன். என்ன படம், சண்டை, அப்புறம் ஃப்ரெண்டுன்றான், அப்புறம் வந்து லவ் பண்ண பொண்ணை விட்டு கொடுத்துட்டான், அதுக்கப்புறம் கடைசியில் போட்ட ஃப்ரெண்ட் 3 போட்டு தள்ளிட்டான்னு ஒட்டுமே புரியல. என்ன படம்? தளபதி. இதுதான் அதாவது 25 வருஷத்துக்கு முன்னே யார் யார் போய் தளபதி தீபாவளி பார்த்தோம் அதே ரியாக்ஷன் தான். ஒண்ணுமே புரியல. ரஜினி படம் மாதிரியே இல்லடா, ரஜினி படம் மாதிரி இல்லை. ஆனா இப்ப பிக்கல வாவ் இட்ஸ் காவியம், இட்ஸ் இலக்கணம், லொட்டு லொஸ்கு. அதே நிலைமை தான் வந்து கபாலிக்கும். அதாவது எப்போ படம் அன்னைக்கு ரிலீஸ் ஆச்சோ யாருமே அப்ரிஷியேட் பண்ண மாட்டாங்க. ஓகே, நிறைய எக்ஸாம்பிள் சில படங்கள்லாம் சொல்ல, நிறைய அந்த கமல்ஹாசன் படம், செல்வராகவன் படம் அதே கேட்டகரி தான். ரிலீஸ் பண்ணாங்க எவனுமே காலங்கத்துல எந்திச்சு பார்த்தோன்னே வந்து எக்கச்சக்கமான மிக்ஸ்டு, எவனுக்குமே ஒன்றும் புரியல என்ன தான் பத்தி பேசணும். ஸோ நம்ம என்ன பண்ணோம், சரி தெளிவுபடுத்துவோம். இந்த வாட்டி வந்து வித் ஸ்பாய்லர், அதாவது படத்துல இருக்கிற கதை, திரைக்கதை, வாசனம், ஆக்டர், ஆக்ட்ரஸ் எல்லாத்தையும் அப்படி எல்லாத்தையும் கொட்டிடும் நம்ம. ஸோ யாரும் அந்த படத்தை பார்க்கல, ஸ்டாப், பாஸ் த வீடியோ, போய் டிக்கெட் வாங்கி படத்தை பார்த்துட்டு இந்த ரிவ்யூ வந்து பாருங்க. அப்படி நீங்கள் உங்க பிடிக்கலையா, நம்ம ஸ்பாய்லர் ஃப்ரீ ரிவ்யூ எப்படி இங்கே சைட்டில் ஒன்று வரும், அதை அப்படி கிளிக் பண்ணி லிங்க் கொண்டு போவோம். இது நீங்கள் ஃபோனில் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறது, நான் கீழே லிங்க்கை போட்டு தான் ஆகணும். ரொம்ப பேசிக். ஓகே, சின்ன பிள்ளை கேட்டால் கூட சொல்லிடும். ஓகே, என்னன்னா 25 வருஷத்துக்கு வந்து ஒருத்தர் வந்து தண்டனை ஜெயிலில் அனுப்பிச்சுவார். ஸோ ஜெயில் விட்டு வெளியே வந்து என் குடும்பத்தை யாரா பழி வாங்கன்னு சொல்லி தேடுவார். அந்த தேடலை வந்து அவர் பொண்ணை கண்டுபிடிப்பார். அந்த பொண்ணு வந்து அவங்க அம்மாவை கூட்டிப்போம். ஸோ அம்மா, அப்பா, பொண்ணு 2 பேரும் 3 பேரும் ஒன்று சேர்ந்தோடனே வில்லனுங்களா வந்து டே ஒன்று சேர்ந்தானே போட்டு தள்ளுறான்னு சொன்னால் வில்லனை போட்டு தரணும். என்ன படம் முடிச்சிடும், அவ்வளோதான். நான் கிளைமேக்ஸ் லைட்டாக ஒரு ட்விஸ்ட்டுமா இருக்கும். இதுதான் கபாலி. இல்லை என்ன பிரச்சனை உங்களுக்கு, ஏன் அடிச்சுக்கிறீங்க? ஐயோ அடிச்சுக்கிறோம் எங்கேயாச்சும் பிராட் பீட் படத்தில் அடிச்சுக்கலாம், நம்மளே தாமலாம் தாயா. ஃபர்ஸ்ட் ஆஃப் ரஜினி அண்ட் செகண்ட் ஆஃப் ரஜினி. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ரஜினி எப்படின்னா வந்து ஒரு கான்ஃபியூஸ் ஸ்டேட்லேயே இருப்பார். அவருக்கு வந்து வெளியே வந்தோடனே ஒரு குற்றம் உணர்ச்சி, அதாவது ஒய்ஃப் விட்டுட்டோம், ஒரு ப்ரெக்னென்டான ஒய்ஃப் வந்து சரியாக பார்த்துக்கணும், ஒரு கன்ஃபியூஸான ஸ்டேஜ். அதே மாறின ஒரு ஸ்டேஜ் எப்படின்னா ஒரு கட்டத்தில் அவர் ஒய்ஃப் உயிரோடு இருக்கான்னு தெரிஞ்சோடனே ஒரு கம்ப்ளீட் டிரான்ஸ்ஃபர்மேஷன். இது பார்க்கறதுக்கு சொன்னவங்க லைட் வர மாதிரி அந்த ஸ்டேஜ்ல இந்த டிரான்ஸ்ஃபார்ம் அன்டில் மாயா நதி ஒரு பாட்டு வரும். ஒரு கம்ப்ளீட் டிஃப்ரெண்ட் ரஜினி பார்ப்பீங்க. அதாவது ஒரு 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 பொண்ணு அவ்வளோ விரும்பிட்டு ரொம்ப நாள் கழிச்சு திருப்பி பார்க்குறீங்க, எப்படி இருக்கும் அந்த 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 பயம் ஒன்று இருக்குமா? பார்த்தோன்னே யோசிப்பாலா, என்னது என்ன சொல்ல போறா, நம்மளை பார்த்தோன்னே ரெக்கனைஸ் பண்ணலாம் இல்லையா, அந்த ஒரு தாட் ப்ராசஸ். அப்புறம் இன்னொரு சீனை வந்து காடியில் வந்து அவர் அப்படியே போயிட்டு இருப்பாரு, கண்ணாடியில் உட்காந்துட்டு ஒரு நிமிஷம் அந்த பதட்டம். இன்னும் எப்படின்னா ஒரு பரீட்சை எழுதிட்டு வெயிட் பண்ணால் எப்படி இருக்கும், என்னடா வரணும் அந்த மாதிரி. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல இன்னொரு சீன் என்னன்னா வரனா ரஜினி ஒரு வீட்டுக்கு போன வீட்டில் சுற்றி எல்லா மெமரிஸும் பார்க்குற இடத்துல எல்லாமே அவர் ஒய்ஃப் தெரிவார். கடைசியில் அந்த ஒரு ரவுண்ட் டேபிள் உட்காந்துட்டு ஒரு நிமிஷம் கையை வச்சுட்டு கண்ணை மூடுவார். அப்போ தான் ஹி வில் ரியலைஸ் அவரை சுற்றி யாருமே இல்லை, எல்லாருமே இறந்துட்டாங்க. எப்படின்னு தெரில, ஆனால் ஒவ்வொரு மனுஷன் இந்த சிச்சுவேஷனில் அவன் இருந்தானா அவன் கண்டிப்பாக அதை உணர்வான், தனி மனிதனாக இருந்தானே. ஸோ கம்ப்ளீட் அவர் கையை வச்சுட்டு மூச்சு இழுத்து விட்டோன்னே யூ கேன் ரியலி ஃபீல் ஒருத்தர் தனியாக இருந்தானே எப்படி இருக்கணும். ஸோ சில ஆக்டிங் வாய்ஸ்லாம் வந்து இந்த கொடுத்த காசுக்கு இதான்ப்பா அப்படி சொல்லிட்டு நம்ம வந்து இந்த படத்தை பார்க்க. இன்னொன்று வந்து இந்த படத்தில் இருக்கிற கேங்ஸ்டருங்க. ஸோ கேங்ஸ்டருங்க என்னன்னா வந்து இப்போ பார்த்தாலும் வந்து நம்ம தமிழ் படம் இருப்போம், இந்த வேட்டி கட்டி டாட்டா சுமோ இந்த படத்தில், அதுக்கப்புறம் தாடி குபுன்னு தாடி இங்கே. ஏன்னா இந்த படம் வந்து மெயின்லி மலேசியனை பற்றி சொன்னதுனால மலேசியன் கேங்ஸ்டர் வந்து அதாவது நல்லா கோடு சுட்டு திக்குன்னு அப்படியே ஜெயிக்க ஜொலிக்கும். அப்படி அவனுங்க அந்த கூட்டத்தை ஒருத்தமாக ஜொலிப்பான், அவன் தான் அப்படி. இப்போ ட்ரெண்டு வேற வே படிக்கிறது. அந்த வில்லன் ஒரு லோகான்னு சொல்லுவார், ஒருத்தர் சாவார், மைம் கோபி பண்ணிப்பாரு, அவர் வே படிப்பார். இப்போ ட்ரெண்ட் மலேசியாவில் இப்போ வந்து வே கொஞ்சம் ஃபேமஸாக இருக்கு. ஸோ அதெல்லாம் காட்டிருக்காங்க. யூஸ் ஆஃப் லாங்குவேஜ், சில வார்த்தைங்களாம் வந்து இந்தியன்ஸ் பீப்புள், அதாவது இந்தியா மக்களுக்கு வந்து கொஞ்சம் புதுசாக இருக்கும். ஃபர்ஸ்ட் வந்து கட்டை வந்து இந்த ஊரில் என்ன சொல்லுவாங்க கன்னு, அப்புறம் இந்த நம்ம டைகர் அப்பாங், அப்புறம் அப்பாங் வந்து என்னன்னா வந்து ஒருத்தர் அண்ணன்னு கூப்பிடுவோம் இல்லையா. ஸோ அதை நம்ம சுருக்கி பாங் அப்படி கூப்பிடுவோம். நம்ம மாத்திரை சொல்லுவோம் ட்ரக்ஸுக்கு, அப்புறம் கூட்டாளி அதாவது ஃப்ரெண்ட்ஸு நம்ம கூட்டாளின்னு சொல்லுவோம். அப்புறம் வந்து காருக்கு நம்ம வந்து காடின்னுவோம் ஜி அது. அப்புறம் வந்து டீ அடிக்கிறீங்களான்னு நீங்கள் சொல்லுவீங்களா, நம்ம என்ன சொல்ல தேத்தனி குடிக்கிறீங்களா, அந்த மாதிரி தான். அடாலா கோழிக்கறி, என்ன அர்த்தம்னா வந்து இட்ஸ் இன்னைக்கு இருக்கு கச்சேரி அவனுக்கு, அந்த மாதிரி. இந்த படத்தில் வந்து 2 விதமான கேங் காட்டியிருப்பாங்க. அதாவது 00ன்னு ஒரு கேங்கு கபாலி கேங், இன்னொன்று 43 காரணங்கள் கேங்கோட ரிப்ரசன்டேட்டிவ். அதாவது அவங்களோட நம்பரை பாய்க்கல, பட் வேற நம்பர். இங்கே உள்ள கேங்னா எப்படின்னா வந்து நம்பர் பேஸ் பண்ணியிருக்கோம். நாங்கள் நம்பர் சொல்ல மாட்டோம். ஸோ ஆனால் இங்கே வந்து அப்படி தான் ஒரு இந்தியன் குரூப் இருக்கும், அவங்களுக்கு தனியாக நம்பர் இருக்கும், ஒரு சைனீஸ் குரூப் இருக்கும், அவங்களுக்கு தனியாக நம்பர் இருக்கும். ஸோ நம்பர் பேஸ் பண்ணி தான் வந்து இங்கே உள்ள குரூப்ஸ் இருப்பாங்க. ஸோ அதை ரிப்ரசென்ட் பண்ணிட்டு அந்த படத்தை நம்ம காட்டிக்கிறோம். இன்னொரு குற்றம் அந்த படத்தில் என்ன, இந்த படத்தில் காட்டுற எல்லா தமிழனுங்களுமே சண்டைக்காரனுங்க கேங்ஸ்டர் அப்படி தான் காட்டுறாங்க. ஓகே, இப்போ வந்து நீங்கள் ஒரு ஐடி பேஸ் படம் எடுத்தீங்கன்னு வச்சுங்களேன். ஐடி பேஸ் படத்தில் எப்படி வந்து அவன் வந்து ஐடியில் வேலை செய்யணும், எல்லாம் பார்க்குற ஆளுமே அவன் ஐடி கம்பெனி சாஃப்ட்வேர், ஏன்னா அவன் மிங்கிள் பண்ணுற ஆள். இது வந்து ஒரு ரிலீஸ் ஆன ஒரு கேங்ஸ்டர் திருப்பி அவன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் மீட் பண்ணுறானுங்க.
அவன் ஃப்ரெண்ட்ஸ் யாரு ஐடி கம்பெனி கடை ஓடனா இல்லை ஜவுளி கடை ஓடனா அவனும் கேங்ஸ்டர் தான். மலேசியாவில் இருக்கிற ஒரு ஸ்டெரியோ டைப் என்னன்னா வந்து இந்தியானாலே கேங்ஸ்டர், இந்தியானாலே பொறுக்கி, இவங்க தான் ரிப்ரசன்ட். மலேசியா கிடையாது, இந்த மலேசியாவில் இவனுங்களும் இப்படி இருக்கானுங்க. அதை சொல்லி அந்த படத்தை காசு மலேசியாவில் வந்து சில வேர்ட்ஸு டைலாக் சென்சர் பண்ணிட்டாங்க. நான் அதை சொல்கிறேன். கிளைமேக்ஸ் வந்து ரஜினி சார் வந்து அந்த டானிலியை பார்த்து சொல்லுவார், அதை வந்து இந்த ஊரில் நாட்டுக்காரனை நசுக்கிறான், சடையனை நசுக்கிறான், தமிழனுக்கு வேற நசுக்கிறான். என்ன அர்த்தம்னா வந்து வாய்ப்பு கொடுக்கறதில்ல. ஓகே, இது வந்து முக்கியமாக எங்கே நடக்கணும் வந்து ஒரு இண்டஸ்ட்ரி, ஒரு கம்பெனியில் நீங்கள் வேலை செய்றீங்களா, ஸோ அந்த கம்பெனி ஓனர் வந்து ஒரு 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 சைனீஸாக இருந்தானா அவன் பையன் தான் டேக் ஓவர் பண்ணுவான். ஹூ இஸ் அ சைனீஸ். அதுக்கு பார்த்தா இன்னொரு சைனீஸ் தான் வரான், தவிர இன்னொரு ரேஸ் சம்மந்தப்பட்ட ஆள் வந்து வாய்ப்பு கிடைக்காது. அவன் மேக்ஸிமம் யார் வந்தாலும் சரி ஒரு மேனேஜர் போஸ்டோ, அதாவது அவனுக்கு கீழே இருக்க தான் பார்த்துக்குவான், அந்த பொசிஷனுக்கு வரவே முடியாது. இது வந்து சைனீஸ் இருக்கிற கம்பெனி மட்டும் கிடையாது, இது மலேயர் கம்பெனியும் சரி, அது கூட நம்ம தமிழன் அதுக்கு மேலே என்ன பாதிக்கப்படுதுன்னா இந்த டேலண்டடாக இருக்கிற ஆளுங்க தான் பாதிக்கப்படுறாங்க. இந்த படம் முக்கியமான விஷயம் வந்து ஜாதி கிடையாது. ஓகே, இந்தியாவில் நிறைய பேர் ஜாதி நினைச்சுக்காங்க. ஒரு ரிவ்யூ எப்படி தான் பொருசை போட்டு கத்துனாரு, என்ன ஜாதி போய் பேசுறேன். அதுக்கப்புறம் சாரி கேட்டாரு, அது முதலே பண்ணிருக்கலாம், என்ன பண்றது. என்ன குடும்பம்னு தமிழனுக்கு உதவி பண்ணவே மாட்டான். அதான் ஒரு பெர்ஃபெக்ட் எக்ஸாம்பிள் வந்து ரஜினி சார் ஒரு நண்டு கடை சொன்னது. இதோ நாங்கள் வந்து படம் பார்க்கும்போது நண்டு கடை சொன்னோம், நம்ம கேமரா சிரிச்சாரு. இங்க திரும்பி பார்த்தா அங்கிள் ஆண்டி, 50 வயசு ஒரு அங்கிள் ஆண்டி யாருமே சிரிக்கல. அப்ப நாங்களா ஓ இந்த நண்டுல நீங்களும் நண்டா. உண்மையிலே அப்படிதான். ஏன்னா சிம்பிள், அதாவது இந்த மீடியால கூட அப்படிதான். நீங்க வந்து மலேசியாவில் பேரு போட்டீங்கன்னா உங்க மேல ஒருத்த வந்து வராம ஒரு ஆளுக்கு வச்சுக்குவானுங்க, ஆனா வெளியே காட்டுக்கவே மாட்டாங்க. நீ வந்து என் தாண்டி வந்திருக்க. ஏன்னா நான் வந்து ஒரு ஸ்டேஜுக்கு வந்துட்டேன், எனக்கு இக்கோனி வரக்கூடாது. சீனி செத்தோடனே ஒரு பெரிய வந்து ஒரு ஃபியூனரல் ப்ரொசஷன் நடக்கும். அதாவது ஊர்வலம் மாதிரி பேனர்லாம் வச்சுக்கிட்டு நிறைய பேர் யோசிச்சாங்க, ஒரு ரவுடி செத்தா எப்படி. எங்க ஊர்ல அப்படி இல்லை. இது வந்து எந்த அளவுக்கு உண்மைனா, உண்மையாலே பினாங்னு வந்து மலேசியாவில் ஒரு இடம் இருக்கு. பினாங்கில் வந்து ஒரு கேங்ஸ்டர் செத்தோடனே ஒரு பெரிய ஊர்வலமான தான் அவனுக்கு போனானுங்க. ஃப்ளாஷ்பேக்கில் வந்து கபாலி தமிழ்நேசன் இடத்த அவர் பிரிச்சோடனே முதல் சீன் என்ன, ஒரு பாட்டு வரதுக்கு முன்னே அவர் வந்து ஒரு கோயில் உடைக்கிறது போய் நிப்பாட்டுவாங்க. இதில் என்ன சொல்லணும்னா ரஞ்சித்தோட பிரில்லியன்சி. இந்த சீன் வந்து கரெக்டாக அவர் ஃப்ளாஷ்பேக்கில் வச்சுருந்தாரு. இப்போ நடக்கிற மாதிரி வச்சுருந்தாருன்னு வச்சுக்கீங்க. மீனா ஒரு கேரக்டர் வந்து என்ன மாதிரி கடிப்பானா, அவங்க வந்து ஒரு ட்ரக் அடிக்ட், அதாவது ஒரு வயசான ஒரு ஆளுக்கிட்ட வந்து மயங்கி லவ் பண்ணி அப்புறம் அவர் வந்து கர்ப்பமாயிடுவாங்க. இது வந்து எந்த அளவுக்கு உண்மைனா, நாங்கள் படித்த ஸ்கூல்லே பச்சையா தெரியும். ஸ்கூல் முடிஞ்சோன்னே நம்ம கீழே வரும்போது அந்த மாட்டில் 4-5 பேர் வயசானுங்க, ஒரு அட்லீஸ்ட் ஸ்கூல் படிக்கிற பையனுக்கு ஒரு பிள்ளைங்களாம் வந்து ஒரு 14 வயசு இருந்தா இவனுங்களாம் வந்து 25-26 வயசு இருப்பானுங்க. மாட்டில் வச்சுக்கிட்டு இதுங்க அப்படியே நைட்டாக அப்படி சொல்லி விட்டுக்கிட்டு இதெல்லாம் பார்க்கும்போது ரியலாக இருந்துச்சு. ஓ இது பாரா டே நம்ம ஸ்கூல்லேயே. கிளைமேக்ஸ் டயலாக்ல வந்து என்ன சென்சர் பண்ணியிருப்பாங்கன்னா, அந்த பிள்ளை ஒன்று சொல்லுவோம், நாங்கள் வந்து எஸ்பிஎம்ல வந்து நல்லா ஒரு தேர்ச்சி எடுத்துருக்கோம், எங்களுக்கு வாய்ப்பு கொடுக்க மாட்டாங்க. ஓகே, எஸ்பிஎம்ல என்னன்னா வந்து இந்தியாவில் நினைக்கிறேன் அதிகமாக 10th இல்லைன்னா 12th எக்ஸாமாக இருக்கும். இன்சூரத்தில் பிடிச்ச காஸ் நம்மளால தேர்ந்தெடுக்க முடியாது. அவங்க ஏதோ ஒரு காஸ் கொடுப்பாங்க, நம்ம அதை படிக்கணும். அதை படிக்க முடியாமல் ஒரு ப்ரைவேட் செக்டரில் போய் லோன் எடுக்கணும். இது நிறைய பேருக்கு உண்மை. எந்த அளவுக்கு உண்மைனா, மலாய்க்காரர் ஓகே, மலாய்க்காரர் வந்து இப்போ குறைவான ஒரு ஆவரேஜ் ரிசல்ட் எடுத்தார் எஸ்பிஎம். எடுத்து முடிச்சோடனே இவனு அப்ளை பண்ணோடனே இவருக்கு வந்து ஒரு கவர்மெண்ட் இடத்துல சீட் கிடச்சிருச்சு. இன்னொரு தமிழர் ஒரு ஸ்டூடெண்ட்டு ஒரு பெஸ்ட் ஸ்டூடெண்ட் மாதிரி. ஓகே, ஆனால் என்ன அப்ளை பண்ணாலும் இவருக்கு வந்து கவர்மெண்ட்ல இடம் கிடைக்கல. இன்னைக்கு அவர் வந்து பிரைவேட் தான் படிச்சுட்டு இருக்காரு. ஸோ இந்த இப்போ எஜுகேஷனில் வந்து என்ன தான் ஈக்குவல் எஜுகேஷன் சொன்னாலும் அவங்க ப்ரையாரிட்டி கண்டிப்பாக இருக்கு. இதுதான் வந்து சென்சர் பண்ணிட்டாங்க. இப்போ நீங்கள் ஒன்று கவனிக்கணும், இந்த படத்தில் இது சென்சர் பண்ணுவாங்க, அதெல்லாம் உண்மையை சொன்னால் மாட்டிக்குவாங்க இல்லையா, அதனால சென்சர் பண்ணிப்பாங்க. அது முக்கால்வாசி இந்த நாட்டில் வந்து ப்ரைவேட் செக்டரில் வந்து என்னன்னா, ஓகே ஆனஸ்டாக நீங்கள் யோசிச்சிங்கன்னா மோஸ்ட்லி ஆர் கான்கர்ட் பை சைனீஸ். ஸோ இவனுங்க வந்து வேலை நீங்கள் எடுக்கும் போது அவங்க அட்வர்டைஸ்மெண்ட் என்னன்னா ப்ரீஃபர் சைனீஸ் ஒன்லி. ஒரு வீடு ரெண்ட் பண்ணுறதுக்கு வந்து ப்ரீஃபர் சைனீஸ். இப்படி என்னடா ப்ரீஃபர் சைனீஸ் சொல்லி நான் ஒரு ஆள் கால் பண்ணேன். நிறைய பேர் கட் பண்ணி விட்டாங்க. ஒருத்தன் மட்டும் எக்ஸ்பிளைன் பண்ணேன். ஏன்னா அவனுக்கு வந்து நான் சொன்ன தெரியுமா ஆரம்பத்தில் ஸ்டெரியோ டைப், அதுதான் இந்தியானாலே பிரச்சனை, இந்தியனாலே ஒரே தொல்லையாக இருக்கும், நைட் லேட்டு தண்ணி அடி பண்ணி குடிப்பானுங்க. ஆஃப்டர் ஆல் அவன் எதனா ஒரு சில குரூப்பை பேஸ் பண்ணி எல்லா இந்தியனும் அப்படி தான் சொல்கிறான். ஸோ தப்பு யாருமே இருக்குது. சில இந்த மாதிரி கபாலி வந்து ஸ்டூடெண்ட்ஸ் கூட உட்காந்து பேசும்போது டைகர் வந்து கபாலியை சுட்டுருவார். மலேசியாவில் என்ன போட்டாங்கன்னா, டைகர் கபாலியை சுட்டோடனே வந்து கபாலி சரண்டர் டு போலீஸ்னு ஒரு வீடியோ வந்துச்சு, ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்துச்சு. ஸோ இப்போ என்ன பிரச்சனைனா, நீங்கள் ஒரிஜினல் வெர்ஷன் அந்த படத்தை பார்த்தீங்கன்னா, அந்த படத்தில் வந்து ஒரு கட்டத்தில் வந்து போலீஸ் வந்து கன்னு கொடுப்பாரு டைகர்கிட்ட கொடுத்து நீ வந்து போட்டு தள்ளிடுன்னு. ஸோ இது என்ன இண்டிகேட் பண்ணுதுன்னா, இன்டைரக்ட்லி என்ன தான் போலீஸ் வந்து ஹெல்ப் பண்ணாலும் ஒரு கேங்ஸ்டர் கிட்ட போலீஸ் தான் புத்தியை காமிச்சிடும். போலீஸ் தான் புத்தியை காமிச்சுன்னா போலீஸ் வந்து ஒரு விதமாக கெட்டவனா காட்டுற மாதிரி இருக்கு. ஓகே, ஸோ மலேசியாவில் வந்து என்ன ஒரு லைன் இருக்குன்னா, மலேசியன் போலீஸோ மலேசியன் பாலிட்டிஷியனோ நீங்கள் படத்தில் கெட்டவனா காட்டவே கூடாது.
அது. ஆனால் முக்கால்வாசி நாற்ற வேலைக்கு பண்ணுறது அவனுக்கு தான். அது வந்து வேறு விஷயம். இன்டெரக்ட்லி ஷோஸ் மலேசியன் போலீஸ் வந்து கொராப்டட்னு. ஸோ அதனால தான் அந்த கட் பண்ணிவிட்டு டக்குன்னு கபாலி சரண்டர்னு கொஞ்சம் யோசிக்க வேணாம். ஏன்னாச்சும் சுட்டுட்டு சரண்டர் பண்ணுவானா? நீ சுட்டோன்னு எதுக்கு சரண்டர் பண்ண? கபாலி வாஸ் காட் பை போலீஸ்னா இதை நம்புற மாதிரி இருக்கு. வேர்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதில் நம்ம டீட்டெயிலாக போக வேண்டாம். என்ன நிறைய எக்ஸ்ப்ளனேஷன் இருக்குது. இதோட விரிவாக்கமான ஒரு ஆர்டிக்கல் வந்து நான் கீழே ஒரு லிங்க் நான் பண்ணுறேன். ஸோ அது ஒருத்தர் வந்து நல்லா அப்படியே தெளிவாக A to Z வரைக்கும் எதுக்கு அது படித்து செஞ்சுக்கங்க. அண்ட் பேசிக்கலி இதான். ஸோ உங்களுக்கு கன்ஃபியூஸான விஷயங்கள்லாம் வந்து இது மூலிமா வந்து ஐ கேன் கிளியர் யூ. எந்த நாட்லாம் அப்படி முடிச்சு விட்டோன்னே இது படம் ஓகே. ரொம்ப நாள் கழிச்சு ரஜினி இந்த மாதிரி காட்டுறதுக்கு ரஞ்சித்துக்கு வந்து பெரிய ஒரு செல்யூட். அண்ட் கண்டிப்பாக ரஜினி சாருக்கே தெரியும் அவர் வந்து மலேசிய தமிழுக்காக இந்த மாதிரி ஒரு படம் பண்ணுறாரு. அது வந்து ரஞ்சித் வந்து நேற்று சக்ஸஸ் மீட்லேயே சொல்லிட்டாரு. ஸோ இப்போ புரிஞ்சுக்கலேன், அவரே வந்து ஒரு வழி காமிச்சிட்டாரு. இதுக்கப்புறம் நம்ம தான் முடிவு பண்ணோம். ரைட், பாய். பயமா நெருப்புடா நெருங்குடா பாப்போம் நெருங்குனா பொசுக்கு.